சொந்தங்கள். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது மாம். நானும் செத் கூட நாக்பூர் போக போறேன். இவ இந்த வீட்ல இருந்துட்டு போகட்டும். ஆனா எல்லாரும் ஒரு விஷயத்தை நல்லா கேட்டுக்கோங்க. நாளைக்கு இவளால ஏதாவது திரும்ப பிரச்சனை வந்ததுன்னா எனக்கு முன்னாடி யாரும் வந்து நிக்காதீங்க. என்ன நதாஷா, நீ எங்கேயாவது போறியா? உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க? நானும் நாக்பூருக்கு வரேன் உன் கூட தான். வைஷு எதுக்காக திரும்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்கா? ஒரு வேளை எனக்கு எதிரா ஏதாவது பிளான் பண்றாளோ? உங்க பொண்ணுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல. இன்ஃபேக்ட் சந்தோஷமான விஷயம்தான். முதல்ல எனக்கு ஸ்வீட் கொடுங்க, ஏன்னா நீங்க அப்பாவாக போறீங்க. நிஜமா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. நான் அப்பா. ஐ எம் so happy நதாஷா. நீ எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்க தெரியுமா? Thank you so much. Hey lovebird. Congratulations my dear daughter. Hey, எனக்கும் விஷ் பண்ணுங்கப்பா. நல்லா இருப்பா. வாழ்த்துக்கள். டாக்டர், I hope everything is fine. Complication எதுவும் இல்லல்ல? No no, everything is fine. டாக்டர் உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும். இந்த மாதிரி டைம்ல நான் டிராவலிங் பண்ணலாமா? என்ன இப்படி எல்லாம் கேக்குறீங்க? இங்க பாருங்க, நீங்க என்ன உடம்பு சரியில்லாமல இருக்கீங்க? இல்ல இல்ல, இந்த மாதிரி நேரத்துல நாங்க எல்லா பிரெக்னன்ட் லேடிக்கும் ஒரே ஒரு விஷயத்த சொல்வோம். 9 மாசம் வரைக்கும் நல்லா ஆக்டிவா இருக்க சொல்வோம். ஏன்னா நீங்க ஆக்டிவா இருந்தாதான் பிரசவத்துல உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆல்ரைட்? இதுக்கப்புறம் 4 வீக்ஸ்க்கு ஒன்ஸ் என்னோட கிளினிக்கு செக்அப்க்கு வரணும் நீங்க. ஓகே? சரி, நான் கிளம்புறேன். வாங்க. இப்போ நான் நாக்பூருக்கு தனியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்? என்ன பண்ணிட்டு இருக்க வைஷு? நீ நான் உனக்காக எல்லாரையும் பிளான் பண்ணி அழிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ எதுக்காக இப்ப இங்க வந்திருக்க? எதுக்காக இப்படி பண்ண? வேற என்ன பண்றது? வாழ்நாள் முழுக்க நான் வெயிட் பண்ண முடியுமா? இன்னும் எத்தனை நாள் எனக்கு இதே மாதிரி வெயிட் பண்ண சொல்ற? ஒரு விஷயம் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஆகாஷ். நீ பேசுறதெல்லாம் என்னமோ நல்லதா இருக்கு, ஆனா உன்னால எதையுமே செய்ய முடியல. இத நீயா சொல்ற வைஷு? உனக்காக நான் இங்க இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கேன். உனக்காக இந்த ஃபேமிலில நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சரி ஆகாஷ், இன்னைக்கு வரைக்கும் நீ எதையாவது உருப்படியா பண்ணிருக்கியா? பெருசா ப்ராமிஸ் எல்லாம் பண்ண, உனக்காக நான் இதை பண்ணுவேன் வைஷு, அதை பண்ணுவேன் வைஷுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு ஏதாவது செய்யறதுக்கு நான் சான்ஸ் கொடுக்கும் போது நீ என்ன பண்ண? அந்த நித்யாவுக்கு நீ புருஷனாவே மாறிட்ட. எந்த நித்யாவை அழிக்கிறதுக்காக நான் உன்னை இங்க அனுப்புனேனோ அந்த நித்யாவோட குழந்தைக்கு நீ அப்பாவா மாறதுக்கு ரெடி ஆயிட்ட. இந்த வீட்டுல இருக்கிறவங்கள அழிக்கிறதுக்கு தான் நான் உன்னை இங்க அனுப்புனேன், அவங்கள பத்திரமா பாத்துக்கிறதுக்காக இல்ல. வைஷு, நான் இவங்களை அழிக்கிறதுக்காக தான் எல்லாரும் முன்னாடியும் நல்லவ மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கேனா? வைஷு, என்னால உன்னை தவிர வேற யாரையாவது யோசிச்சு பார்க்க முடியுமா? எனக்கு என்ன தெரியும்? நீயும் ஒரு ஆம்பளை தானே ஆகாஷ்? வைஷு வைஷு வைஷு, உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ஏன் மேல இல்ல. ஒருவேளை எனக்கு உன் மேல நம்பிக்கை இருந்திருந்தா நான் ரிஷிய தேர்ந்தெடுத்திருக்க மாட்டேன், உன்னைதான் தேர்ந்தெடுத்திருப்பேன். ஆனா ஒரு விஷயம்,
ரிஷி என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பும் போது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனோன்னு யோசிச்சேன். அதனாலதான் திரும்பவும் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தேன். நீ இந்த குடும்பத்தை அழிச்சிட்டு வருவேன்னு நினைச்சேன். எனக்காக இது எல்லாம் நீ பண்ணுவேன்னு நான் நம்பினேன். ஆனா நீ இதுல ஃபெயில் ஆயிட்ட ஆகாஷ். முதல்லயும் நீ எனக்கு தகுதியானவனா இல்ல, இப்போவும் நீ எனக்கு தகுதியானவன் இல்ல. அதனாலதான் நானே இங்க திரும்ப வந்துட்டேன். இத்தனை மாசமா நீ பண்ணணும்னு நினைச்சத என்னால இப்படி பண்ணிட முடியும். இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எப்படி விநாயக சதுர்த்திய கொண்டாட போறாங்கன்னு நீயே பாரு ஆகாஷ். அவங்க இந்த விநாயக சதுர்த்திய என்னைக்கும் மறக்கவே மாட்டாங்க. திரும்ப ஒரு தடவை யோசிச்சுக்கமா. சித், நான் உனக்கு முன்னாடி தானே டாக்டர் கிட்ட கேட்டேன் இந்த டைம்ல டிராவல் பண்ணலாமான்னு நான் கேட்டேன்ல. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? எந்த ப்ராப்ளமும் இல்ல, எந்த டேஞ்சரும் இல்ல, இன்ஃபேக்ட் இந்த டைம்ல நான் ஆக்டிவா இருக்கணும்னு சொன்னாங்க. அதானே சொன்னாங்கல்ல? ஆமாம்மா சொன்னாங்க. இருந்தாலும் எதுக்காக நீ இவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகணும்? நீ என்னை விட்டுட்டு தனியா நாக்பூருக்கு போனாதான் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பேன் சார். ப்ளீஸ் சொல்றத கேளு சார். உன் கூட நான் நாக்பூருக்கு வந்தேன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் சார். என்ன சொன்னா இந்த மாதிரி நேரத்துல என்னோட சந்தோஷம் தானே ரொம்ப முக்கியம் இல்ல? அப்படிதானே? சரி. தேங்க்யூ. உனக்கு ஏன் மேல நம்பிக்கை இல்ல விஷயம்? ஏன் மேல? உன்னோட காதலுக்காக உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நான் வேற யார பத்தியுமே யோசிச்சு பார்த்ததே இல்ல. இந்த குடும்பத்தை மொத்தமா அழிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஆசை மொத்தமா உன்னோடது விஷயம். உன்னை அடையணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். இன்னும் யாருன்னே தெரியாதவங்கள டாட்னு மாம்னு, இன்னும் அந்த ரோஹிணிய நான் அண்ணின்னு தான் கூப்பிட்டு இருக்கேன். ஆனா நீ ஏன் என் காதல் மேல நீ சந்தேகப்படுறன்னு தெரியல. நீ எனக்காக என்னென்னலாம் பண்ணிருக்கேங்கிறது எனக்கு கண்டிப்பா முக்கியம் இல்ல ஆகாஷ். விஷயம் என்னன்னா நீ இதுவரைக்கும் எனக்காக பண்ண விஷயத்துல ஏதாவது பலன் கிடைச்சதா இல்லையாங்கிறது தான் முக்கியம். நீ பண்ணதுக்கு என்ன பலன் கிடைச்சது? 0. ஆனா நான் உன்னை உண்மையிலேயே காதலிக்கிறேன் வைஷு. அட்லீஸ்ட் ஏன் காதலுக்காவது மரியாதை கொடு. உண்மையான காதலா? மை ஃபுட். இதெல்லாம் ஜஸ்ட் பேசுறதுக்கு தான் நல்லா இருக்கும். எல்லாருமே இங்க செல்ஃபிஷ் தான். இன்னும் சொல்ல போனா உண்மையான காதலுங்கிற விஷயம் இந்த உலகத்திலேயே கிடையாது. இத சும்மா பேச்சுக்கு தான் சொல்லுவாங்க. நீ இது வரைக்கும் எனக்காக என்னென்னலாம் பண்ணியோ அது எல்லாமே என்னை அடையறதுக்காக தான் பண்ணிருக்க. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை நீ என்னை இழந்துட்ட. அதனால இந்த தடவை நான் உனக்கு கிடைச்சதும் எப்படியாவது நீ என்னை அடையணும்னு நினைச்ச. ஆனா வைஷாலி அடையறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதனாலதான் இந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்காக நீ இங்க வந்த. ஆனா அதையும் உன்னால ஒழுங்கா பண்ண முடியல. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? நீ என்கிட்ட சொன்ன அளவுக்கு நீ என்ன உண்மையா காதலிக்கல. அதுதான் காரணம் ஆகாஷ். நான் சொல்றது உண்மைதானே? ஆகாஷ், நீ எதுவும் சொல்லாத. உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. ஒருவேளை உன்னால ஏதாவது பண்ண முடிஞ்சிருந்தா நீ ஏற்கனவே எதையாவது பண்ணிருப்ப. ஆக்சுவலி நீ முன்னாடியும் வேஸ்டா தான் இருந்த. இப்போவும் நீ வேஸ்டா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எனக்கு முன்னாடி நின்னு என்னோட வீட்லயே என்ன பார்த்து நீ இப்படி சத்தம் போடுவ? உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். எனக்கு முன்னாடி நின்னு சத்தமா பேசுறதுக்காக இங்க இருக்கிறவங்கள நான் எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன்னு உனக்கு தெரியாது ஆகாஷ். இன்னும் இவங்களோட ஃபைனல் அழிவு காத்துக்கிட்டு இருக்கு ஆகாஷ்.
என்ன பண்றது? இதுக்கப்புறம் இந்த வேலைய நான் தான் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேங்கிறத நீ பாரு ஆகாஷ். இந்த குடும்பத்தையும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களையும் இன்னும் முக்கியமா சொல்ல போனா அந்த நித்யாவை ஒழிச்சிட்டு அப்புறம் நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். காதலை விட இன்னும் ஸ்ட்ராங் ஆனது வெறுப்புதாங்கிறத உனக்கு புரிய வைக்கிறேன். நீ பைத்தியமாயிட்ட வைஷு. இத்தனை வருஷமா நான் என்னோட மனசுல உன் காதல என் மனசுல தெய்வமா நினைச்சேன். ஆனா நீ இப்படி இருக்க வைஷு. அட கடவுளே, நான் உன் பேச்சு கேட்டு என் லைஃப்ல இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டேனே. உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது எனக்கு ஒரு விஷயத்துல நம்பிக்கை இருந்துச்சு. எல்லா ரகசியமும் ஒவ்வொன்னா கண்டிப்பா வெளியே வரும் நான் நினைச்சேன். ஆனா எவ்வளவு சீக்கிரம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. சூப்பர் வைஷாலி, சூப்பர். எவ்வளவு அழகா விளையாடு இருக்க நீ. ஆகாஷ், நீ எதுக்காக இங்க அங்கன்னு பாத்துட்டு இருக்க? இப்போமா உனக்கு ஒரு விஷயம் புரியல? எல்லாரையும் விட ஒன்னதான் அவ அதிகமா ஏமாத்திருக்கான்னு புரியலையா? உன்னை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. எல்லா ரகசியமும் ஒவ்வொன்னா வெளியே வரும் நான் நினைச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் வெளியே வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என் கண்ணை திறந்து வச்சிட்டீங்க. எதுக்காக இப்படி பாக்குறீங்க? உங்க ரெண்டு பேரோட நேரமும் முடிஞ்சு போச்சு. என் கூட வாங்க. வாங்கன்னு சொல்றல, வாங்க. வா. மா, ஐம் சாரிமா. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இந்த வீட்டுக்கு நான் மறுபடியும் வைஷாலியை கூட்டிட்டு வந்தேன். அவ இந்த வீட்டுல தான் இருக்கணும்னு பிடிவாதம் பிடிச்சேன். இந்த பிடிவாதத்தால நீங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை நான் பிடிவாதம் பிடிக்காம இருந்திருந்தா இவங்களோட உண்மையான முகம் நமக்கு தெரியாமலே போயிருந்திருக்குமா. உண்மை வெளியே வந்திருக்காதுமா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணது நமக்கு தெரியாம போயிருக்கோம். இத நானும் நித்யாவும் சேர்ந்து தான் பிளான் பண்ணோம். நான் நினைச்சிருந்தா உங்க எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிருக்கலாம். ஆனா நான் உண்மையை சொல்லியிருந்தாலும் என்னை யாரும் நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க. சரி, நீங்க என்ன விடுங்க. நீங்க யாரும் நித்யா சொல்ற உண்மையை கூட நம்பல. இவ கையில அடி வாங்கின காயங்கள் இருக்கு பாருங்க. யாரும் இவ காயத்தை பார்க்கல. இந்த ராட்சசை இவளை அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்கா. ஆனா இதை யாருமே பார்க்கல, யாருமே இதை நம்பல. இவ கதறி கதறி சொல்லும் பொழுதும் நீங்க யாருமே இவளை நம்பல. எப்படி வைஷாலி நம்ம எல்லாருக்கும் குற்றவாளின்னு தெரிஞ்சதோ அதே மாதிரி நித்யாக்கு முன்னாடி நாம எல்லாருமே குற்றவாளிங்க தான். சமீர் அண்ணா, அண்ணா நான் திருடன் இல்ல. உண்மையான திருடன் யார் தெரியுமா?
அந்த திருட ஆகாஷ் தான். இவன் தான் நம்ம அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுத்தான். இந்த பேப்பர்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. ஒரு போன் நம்பர் வச்சுதான் நம்ம பணம் எல்லாத்தையும் இவன் எடுத்திருக்கான்னா அதுக்கான ப்ரூஃப் இதுல இருக்கு. அந்த நம்பரை நான் கண்டுபிடிச்சேன். ஆனா ஒரு புத்திசாலியான திருட மாதிரி இந்த ஆகாஷ் அந்த டெலிபோன் நம்பரை உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டான். அதுக்கப்புறமா நான் தோல்வியை ஒத்துக்கல. டெலிபோன் கம்பெனிக்கு போய் நான் எல்லா டீடைல்ஸையுமே கலெக்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் பேர் தெரிஞ்சது ஆகாஷ். எல்லா டீடைல்ஸும் இதுல இருக்கு பாருங்க. இதுதான் ப்ரூஃப்னா. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்கண்ணா. என்ன நீ என்ன சொன்ன? அண்ணாவா? இன்னொரு முறை என்ன அண்ணான்னு கூப்பிடாத. சொந்த பந்தம்னா உனக்கு என்ன தெரியுமா? அம்மா, அப்பா, அண்ணன், அண்ணி, இந்த உறவை பத்தி தெரியுமா உனக்கு? உனக்கு எதுவும் தெரியாது. உனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஆகாஷ். அது என்னன்னா மத்தவங்கள பழி வாங்கணும். அதுதானே? என்ன நீ மனுஷனே கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு மிருகம் ஆகாஷ். நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன், இவன் ஒரு மனுஷனே இல்ல, மிருகம்னு நிறைய தடவை சொன்னேன். ஆனா நான் சொன்னது யாராவது கேட்டீங்களா? இத்தனை மாசமா இந்த மிருகம் கூட நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்க யாருக்காவது தெரியுமா? நான் இந்த வீட்டோட மருமக தான். ஆனா ரிஷி மாமா இந்த வீட்டு புள்ள தானே. இவன் பண்ண திருட்டுத்தனத்துக்காக ரிஷி மாமா இந்த வீட்டை விட்டு வெளியே போனாரு. தப்பு பண்ணதெல்லாம் இவன், ஆனா தண்டனை கிடைச்சதெல்லாம் ரிஷி மாமாவுக்கு. பாவம் பண்ணதுனவோ இவன் தான். ஆனா ரொம்ப பெரிய பாவம் பண்ணது அது யாருன்னு உனக்கு தெரியுமா நித்யா? இவனுக்கு பின்னாடி இருந்தது இவதான், வைஷாலி, தி மாஸ்டர் மைண்ட். இவனோட ரிமோட் கண்ட்ரோல் இவ கையில தான் இருந்திருக்கு. நான் என்ன சொல்றது? என்ன சொல்றேன்? இவ கையில தான் இவனோட ரிமோட் கண்ட்ரோல் இருந்திருக்கு. இவ பட்டன் அழுத்தி இருக்கா. இவன் பாவம் மேல பாவமா பண்ணிக்கிட்டே இருந்திருக்கா. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு ஆகாஷ். நீ எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்க. உனக்கு என்ன தோணுச்சு? நீ இவ மேல பாசமா இருந்தேன்னா இவ்வளவு மேல பாசமா இருந்திருப்பான்னு நீ நினைச்சிட்டு இருந்தியா என்ன? வெரி சேட். இவ எப்படிப்பட்ட பொம்பளைன்னு உனக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப செல்ஃபிஷான ஒரு பர்சன். இவளை தவிர இந்த உலகத்துல யார பத்தி இவ யோசிக்கவே மாட்டா. ஒருவேளை இவளுக்காக நீ உயிரை கொடுத்திருந்தாலும் இவ என்ன சொல்வான்னு தெரியுமா? என்ன நீ எதுக்காக இப்படி பண்ண? இதனால எனக்கு என்ன லாபம் இருக்கு? இதனால எனக்கு என்ன யூஸ் இருக்கு? நான் பறக்க ஆசைப்படுறேன். இது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். என்னோட ஆசைகள் பெருசுன்னு தான் சொல்லுவா. சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டா. இவ தேங்க்லெஸ் ஆகாஷ், தேங்க்லெஸ். மாம், அட்லீஸ்ட் நீங்களாவது நான் சொல்றத கேளுங்க. நான் என்ன சொல்றது? என்னன்னு நான் சொல்றது? இத்தனை நாளா நீ ஒரு தாயோட பாசத்தை கேவலப்படுத்தியிருக்க. இது என் நித்யாவோட வாழ்க்கையை நீ அழிச்சதுக்காக, இத்தனை நாளா நீ அவளை துன்பப்படுத்துறதுக்காக. இந்த அடி எதுக்காக தெரியுமா?
ஏன் குடும்பத்தையே அழிக்கணுங்கிறதுக்காக நீ வந்தல்ல, அதுக்காக. உன்னை நம்புனது என்னோட பெரிய தப்புதான். எல்லாரும் பின்னாடி போங்க. எல்லாரும் பின்னாடி போங்க. ஆகாஷ், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆகாஷ்க்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் புதுசு கிடையாது. உங்க கையில மாட்டி நான் ஜெயிலுக்கு போவேன் நினைச்சீங்களா? கிடையாது.